முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அண்மையில் மீளாய்வு செய்ததன் பின்னர் அரசாங்கம் வரி செலுத்துவோரின் 1200 மில்லியன் ரூபாய் பணத்தை மிச்சப்படுத்த எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இதனால் நிதி பொறுப்பை பேணுவதன் மூலம் செயல்திறனை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து மீளாய்வு செய்யப்படவுள்ளது. செலவு குறைப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிலிருந்து முப்படையினர் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளனர். 2024 ஆண்டின் டிசம்பர் 15 வரையில் கடந்த 11 மாதங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக செய்யப்பட்ட செலவினங்களை அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ளது. இதன்படி மஹிந்த ராஜபக்சவுக்கு 710 மில்லியன் ரூபாவும், மைத்திரிபால சிறிசேனவுக்கு 207 மில்லியன் ரூபாவும், கோட்டாபய ராஜபக்சவுக்கு 307 மில்லியன் ரூபாவும், ரணில் விக்ரமசிங்கவுக்கு 82 மில்லியன் ரூபாவும், சந்திரிகா குமாரதுங்கவுக்கு 110 மில்லியன் ரூபாவும், ஹேமா பிரேமதாசவுக்கு 32 மில்லியன் ரூபாவும் செலவு செய்யப்பட்டுள்ளது.